பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய கடையூர் பகுதியில் வாழ்கின்ற அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, நான் ஏற்கனவே இங்கே வடத்துக்குளம் தொகுதியில் 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் சந்திப்பு பயணத்தின் போதும் இதே கடையூருக்கு வந்திருக்கின்றேன். கடையூர் என்றாலே அது திராவிட இயக்கத்தின் 5 பெரும் தலைவர்களில் உருவாகிய ஐயா கே மதியழகன் அவர்கள் பிறந்த ஊர், வளர்ந்த ஊர். அதுபோல புரட்சி தலைவர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த பொழுது 2வது உறுப்பினராக அதில் பெருமை பெற்ற ஐயா கே கிருஷ்ணசாமி அவர்கள், கே என்கிற கே கிருஷ்ணசாமி அவர்கள் பிறந்து வளர்ந்த ஊர். திராவிட இயக்கங்களில் பரிணாம வளர்ச்சியாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நமது கொங்கு மண்டலத்திலே இங்கே மடத்துக்குளம் தொகுதியில குக்கர் சின்னத்தில அதிமுகவின் ஆதரவோடு போட்டியிடுவது உண்மையிலேயே எல்லோருக்கும் பெருமை அளிக்கின்ற விஷயம். இன்னும் சொல்ல போனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற ஒரு தொகுதியை அண்ணன் EPS அவர்கள் பெருந்தன்மையோடு நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தொகுதியை உங்களது மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அருமை சகோதரர் ஸ்ரீ மகேந்திரன் அவர்கள் மிகவும் பெருந்தன்மையோடு அண்ணன் சண்முகவேல் அவர்கள் இருக்கட்டும் என்று வேட்பாளர்கள் அறிவிப்புக்கு முன்பே அண்ணன் சண்முகவேல் அவர்களிடம் அவரது அன்பு மகன் எங்களது ஒன்றிய கழக செயலாளர் ராஜ்குமார் அவர்களிடம் அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே அவருக்கும் திரு சி மகேந்திரன் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் தலைமை நிலைய செயலாளர் அன்பு சகோதரர் வேலுமணி அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் EPS அவர்களுக்கும் மீண்டும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், அரசியல் என்றாலே போட்டிதான். அதே நேரத்தில் இதுபோல பெருந்தன்மையாக தனது தொகுதியை, தான் வெற்றி பெற்றிருக்கின்ற தொகுதியையே ஒருவர் விட்டுக் கொடுக்கிறார் என்றால் அது உண்மையிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. நாங்களும் ஏதோ எங்களுக்குள் இருந்த மனவருத்தங்களால் அன்றைக்கு பிரிந்து சென்றோம். 21 அம்மாவின் ஆட்சி மீண்டும் வர முடியாமல் போனதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஒரு காரணமாக இருந்தது. எங்களுக்கும் வருத்தத்தை தந்தது. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் எங்கு நாங்கள் சென்றாலும் அம்மாவின் தொண்டர்கள் நீங்கள் எல்லோரும் ஒன்றாக வந்து ஆறுங்கள், அப்பொழுதுதான் இந்த திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்த முடியும் என்று சொன்னார்கள். அந்த யதார்த்தத்தை, உண்மையை நாங்கள் இன்றைக்கு நினைவாக்கி இருக்கின்றோம். எல்லா கருத்து வேறுபாடுகளையும் மறந்து நாங்கள் அண்ணன் தம்பிகளாக அரசியலை எல்லாம் தாண்டி அம்மாவின் தொண்டர்களாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு EPS அவர்கள் மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக வர வேண்டும், தமிழ்நாட்டில் அம்மா அவர்களின் ஆட்சி வர வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். எல்லாரும் சொல்லுவாங்க பாஜக என்றாலே அது மற்ற கட்சிகளை விழுங்கிவிடும், அதிமுகவை விழுங்கிவிடும், அமமுகவை விழுங்கிவிடும். அது உண்மை அல்ல. அப்படி அவர்கள் இன்னொரு கட்சியை அழிக்கணும்னு நினைச்சா இதற்கு அதிமுகவையும் அமமுகவையும் ஒன்றாக கூட்டணிகளை இணைத்து தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி மீண்டும் வர வேண்டும், அதுவும் அதிமுக தலைமையில் வர வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் உயரிய நோக்கத்தோடு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் எங்களை எல்லாம் அழைத்து பேசி ஒற்றுமைப்படுத்தினார்கள் என்பதுதான் உண்மை. காரணம், எந்த காரணத்தை கொண்டும் இந்த தேர்தலில் திமுக என்கிற தீய சக்தி தொடர்ந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த கூட்டணியை, தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துகின்ற விதமாக பாரதிய ஜனதா கட்சி உண்மையிலேயே முயற்சித்தார்கள்.
இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைமையிலான கூட்டணி தமிழ்நாடு முழுவதும் வெல்லப் போகிற கூட்டணியாக உருவாகி வருகிறது. குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் 21 தேர்தலிலே நீங்கள் முழுவதும் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். இந்த முறை தமிழ்நாடு முழுவதும் வெற்றியை உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு தர இருக்கிறார்கள். நமது கூட்டணியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அகில இந்திய பார்வர்ட் பிளாக், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக், சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மருது சேனை, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ்நாடு யாதவ சபை என நமது தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாடு முழுவதும் வலிமையான ஒரு கூட்டணியாக இன்றைக்கு தீய சக்தி திமுகவை எதிர்த்து போட்டியிடுகிறோம். எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை. அது அம்மா அவர்கள் ஆட்சியிலும் சரி, அண்ணன் இபிஎஸ் அவர்கள் ஆட்சியிலும் இங்கே அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்கள் மாத்திரமல்ல அனைத்து தரப்பு மக்களுக்குமே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா நமது கொங்கு மண்டலத்தில் எல்லாம் மிகவும் அமைதியான நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடங்களிலே காலங்காலமாக தோட்டத்து வீடுகளிலே தனியாக இருக்கின்ற இந்த பகுதியில தனியாக உள்ள வீடுகளிலே தோட்டத்து வீடுகளிலே வயது முதிர்ந்த தம்பதிகள் நிம்மதியாக இருக்க முடியாத அளவிற்கு இங்கே கொலைகள், திருட்டுகள் இன்றைக்கு புதிதாக இந்த ஆட்சியிலே உருவாக்கி. இன்னும் சொல்ல போனால் நாம் எல்லாம் கேள்விப்படாத பல போதை மருந்துகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே விற்கப்படுகிறது. கஞ்சா என்பது மூளை முடுக்கெல்லாம் தமிழ்நாட்டிலே பரவி மாணவர்களையும் இளைஞர்களையும் சீரழிக்கின்ற செயலில இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை முதலமைச்சரோ தமிழ்நாடு அரசாங்கமோ சிறிதும் கண்டுகொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால் சட்டம் ஒழுங்கு என்பதே இல்லை என்ற அளவிற்கு தான் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது. நமது திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே ஊஞ்சப்பாளையத்தில் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதி அடையாளம் தெரியாத நபர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற மூவர் கொலை வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் காவல்துறை எந்த அளவுக்கு திணறியது என்பதை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். இன்னமும் ஏன் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் மதுபோதை கும்பலால் அறிவாளால் வெட்டி கொலைகளை செய்யப்பட்டார். இன்னும் ஏராளமான கொலைகள் நமது திருப்பூர் மாவட்டத்தில் மட்டுமே அரங்கியுள்ளன. இதுபோல தமிழ்நாடு முழுவதுமே இன்றைக்கு இந்த 5 ஆண்டுகளில கிட்டத்தட்ட 8000 கொலைகள் அரங்கி இருக்கின்றன. அதிமுக ஆட்சி காலத்தில் காவலர்களை கண்டு குற்றவாளிகள் அஞ்சிய நிலை மாறி தற்பொழுது குற்றவாளிகளிலிருந்து காவல்துறையினரை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பேணி காத்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய காவல்துறை தன்னுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் மறந்து திமுகவின் ஏவல் துறையாகவே மாறியிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நமது பகுதி என்பது தமிழகத்தின் டெக்ஸ்டைல் சிட்டி எனவும் பனியன் நகரம் எனவும் பெருமையோடு அழைக்கப்பட்ட நமது திருப்பூர் மாவட்டம் இங்கே திருப்பூர், ஈரோடு மற்றும் கோவை மாவட்டங்களில் மட்டுமே சுமார் 15,000க்கும் அதிகமான சிறு குறு மற்றும் பெரு நிறுவனங்கள் குவிந்துள்ளன. இந்த ஜவுளி தொழிலை மட்டுமே நம்பி நேரடியாகவும் மறைமுகமாகவும் 15 லட்சம் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். வடமாநிலங்களில் இருந்து மட்டும் இங்கே சுமார் 4 முதல் 5 லட்சம் வரையிலான பணியாளர்கள் இந்த மாவட்டங்களில் வந்து பணியாற்றுகின்றனர். உள்ளூர் விற்பனை மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி என ஆண்டுக்கு 65,000 முதல் 75,000 கோடி ரூபாய் வரை இந்த 3 மாவட்டங்களில் வர்த்தகம் நடைபெறுகிறது. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 5 ஆண்டுகளில் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மேம்படுத்தவோ அத்தொழிலை நம்பியிருக்கும் வேலையாட்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவோ திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக ஆட்சிக்கு வந்தவுடன் 430% அளவிற்கு மின்நிலை கட்டணத்தை உயர்த்தியும் பீக் ஹவர்ஸ் கட்டணத்தை பன்மடங்கு உயர்த்தியும் தொழில்துறையே முடக்கிவிட்டது திமுக ஆட்சி. குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில்
சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான மின்சார கட்டணங்களை குறைத்துக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் மின் கட்டணத்தை உயர்த்தி தொழில்துறையை திமுக அரசு அதல பாலத்திலே தள்ளிவிட்டது. காரணம், இன்றைக்கு கொங்கு மண்டலம் என்பது அம்மாவின் கோட்டையாக, அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக இருப்பதால் முதல்வர் அவர்கள் எப்படியாவது இங்கே ஊடுருவிட வேண்டும் என்று பல முயற்சி செய்தும் இங்கே நடக்காத காரணத்தினால் இந்த பகுதியின் மீது அவர் கண்டும் காணாமல் இருக்கிறார். இங்கே பராமரிக்கப்பட்ட அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலும் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் ஆட்சி காலத்திலும் இந்த பகுதியில பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன, சாலைகள் மேம்படுத்தப்பட்டன. இங்கே விவசாயத்திற்காக நமது பகுதியில அமராவதி அணையை நம்பித்தான் இங்கே விவசாயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் விவசாயமும் மடத்தக்குளம் தொகுதி 100% கிராமங்களே உள்ளடக்கிய தொகுதியாக உள்ளது. அமராவதி அணை நீரின் மூலமாக மட்டும் இந்த தொகுதியில் உள்ள 100க்கு அதிகமான கிராமங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக திறம்பட பணியாற்றி இருக்கும் சகோதரர் திரு மகேந்திரன் அவர்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பல்வேறு திட்டங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். திரு மகேந்திரன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் மத்திய அரசின் திட்டங்களை கேட்டு கேட்டு வாங்கி செயல்படுத்தி காட்டினார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிடுகின்ற எங்களது துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திரு சண்முகவேலு அவர்கள் இன்றைக்கு களம் காண்கிறார்கள். ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக பல்வேறு திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வந்தவர் திரு சண்முகவேலு அவர்கள். இதய தெய்வம் அம்மா அவர்களின் நன்மதிப்பை பெற்றவர், தொகுதி மக்கள் மத்தியிலே நல்ல வரவேற்பை பெற்றவர். திரு சண்முகவேலு அவர்களுக்கு ஆதரவாக தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் திரு மகேந்திரன் அவர்களே வாக்கு கேட்டு வரும்போதே நமது வெற்றி உறுதியாகிவிட்டது. அமராவதி அணையிலிருந்து வீணாக வெளியேறும் நீரை சேமித்து பயன்படுத்தும் வகையில் தடுப்பணைகளை கட்ட வேண்டும் என்பது இத்தொகுதி விவசாயிகளின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் இந்த தொகுதியில் உள்ள பழங்கால கோயில்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதும் உங்கள் கோரிக்கையாக இருக்கிறது. நிரந்தரமான நெல் கொள்முதல் நிலையங்கள், விவசாயிகளுக்கான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் ஆலைகள் ஆகியவையும் உங்களின் நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைந்தவுடன் உங்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் திமுகவால் முடக்கப்பட்ட அனைத்து திட்டங்களும் புதுப்பொலிவோடு மீண்டும் தொடங்கப்படும். இங்கே அம்மா அவர்கள் ஆட்சியிலே, அண்ணா திமுக ஆட்சியிலே எப்படியெல்லாம் இந்த பகுதி பராமரிக்கப்படுமோ, இந்த தொகுதியில் திட்டங்கள் வருமோ, அதையெல்லாம் மீண்டும் தொடர்ந்து வழங்கிட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம். இங்கே எல்லா பகுதியிலும் இரட்டை இலை போட்டியிடுகிறது. இங்கே இரட்டை இலையின் சகோதரனாக இங்கே குக்கர் சின்னம் அண்ணன் சண்முகவேலு அவர்கள் இங்கே போட்டியிடுகிறார். அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள், குறிப்பாக மடத்துக்குளம் வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு MS காளீஸ்வரன், மடத்துக்குளம் பேரூர் கழக செயலாளர் திரு NTP செல்வராஜ், கனியூர் பேரூர் கழக செயலாளர் திரு T சரவணன், பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் திரு வடகநாதன், மடத்துக்குளம் ஒன்றிய தலைவர் திரு பிரகாஷ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார், மடத்துக்குளம் பேரூர் கழக செயலாளர் தளபதி நடராஜ், கனியூர் பேரூர் கழக செயலாளர் திரு சித்திக் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், நமது தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கும் செயல் வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியை சொல்லி, அண்ணன் சண்முகவேலு அவர்கள் மீண்டும் இந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராகி உங்களுக்கு பணியாற்றுவதற்கு இந்த முறை நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.